நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றது எதுக்கு நம்ம நடத்தக்கூடாது, கிறிஸ்மஸ் எதுக்கு நடத்தக்கூடாது, நடத்தலாமா நடத்தக்கூடாதான்றது கேள்வி கிடையாது. நடத்தக்கூடாது எதுக்கு என்றது தான் இங்கே நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எதுக்கு நடத்தக்கூடாதுன்னா, இயேசு ஆண்டவர் அவர் யாரெல்லாம் கிறிஸ்மஸ் நடத்துறாங்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய இயேசு ஆண்டவர் தேவன் என்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சியும் அவருடைய தேவத்துவத்தை என்ன பண்றாங்க, அசட்டை பண்றவர்களாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிறந்த நாள்ன்றது மனுஷருக்கு மட்டும்தான், தேவனுக்கு கிடையாது. பிறந்த நாள்ன்றது யாருக்கு மட்டும்தான், தேவனுக்கு மட்டும்தான். மனுஷனுக்கு மட்டும்தானே தவிர தேவனுக்கு கிடையாது. தேவனானவர் தேவனுக்கு பிறந்த நாள் என்றது ஒன்று இருந்துச்சுன்னா தேவனே கிடையாது அந்த சொல்லப்படுற அந்த ஒரு நபர். புரியுதுங்களா? எஸ்ஐயால நம்ம பார்த்தோம்னா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஆகையினால இயேசாண்டவர் அவருடைய சரீரத்தின்படி அவர் பிறந்தார்னு சொன்னாலும் சரி, அவருடைய வாஸ்தவம் என்ன, அவருடைய ஆக்சுவாலிட்டி என்ன, இங்க சொல்லப்பட்ட எல்லாமும் அவருடைய ரியாலிட்டி. என்னது அது சொல்லுங்க? ஆலோசனை கர்த்தர், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் எதா இருக்கோ, அந்த வார்த்தை ஏதாவது இருக்கோ, என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்மளுக்கு நல்லா தெரியணும். எதன்படி நித்திய பிதான்னு சொல்லப்பட்டார் ஏசாண்டவர். இது ஏசாண்டரை பற்றி தான் குறிக்கப்பட்ட ஒரு வசனமா இல்லை ப்ராஃபஸியா? ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நித்திய பிதான்றது ஏசான்ற இந்த ஒரு வசனத்தை காட்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நமக்கு பிதான்ற மாதிரியாகவும் நாம் அவர்களுக்கு பிள்ளைகள் என்ற மாதிரியாகவும் சொல்லப்படுறாங்க. ஆனா ஏசாண்டர் அவர் நித்திய பிதான்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. நித்திய பிதான்னு சொல்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. நித்திய பிதான்றப்போ அவருக்கு இப்பதான் பிறந்தாருன்ற சொல்லக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கா? நித்தியம் என்றப்பவே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடணும். அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல மனுஷர்களை மாதிரி பிறக்கிறாருன்ற மாதிரி நம்ம யோசனை பண்றதுக்கு முடியவே முடியாது. நித்திய பிதான்றது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு டைமை நம்ம குறிக்க கூடாது. இந்த டைம்ல தான் அவர் பிறந்தாரோ இல்ல இந்த டைம்ல அவர் செத்தாருன்ற மாதிரி டைமிங்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஏசாண்டவரை யோசனை பண்றதுக்கு முடியவே முடியாது. அவர் பிறந்தது நிஜம்தான், அதே மாதிரி அவர் மரணித்ததும் நிஜம்தான். ஆனா பிறந்தத்தையும் மரணத்தையும் நம்ம ஒரு செலிப்ரேஷனா வச்சுட்டு நம்ம நடத்துறது அது அவருடைய தேவத்துவத்தை
அவர் தேவன் என்ற ஒரு நித்திய தேவன் என்ற ஒரு கான்செப்டை வந்து நம்மளே வந்து என்ன பண்றவங்களா இருப்போம், அசட்டை பண்ணி அவரை அவமானப்படுத்துறவங்களாக இருப்போம். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, நீ நடத்துறது இல்லையா, நீ நடத்துறது இல்லையா? எஸ், நான் நடத்துறது இல்லை. ஏன்னா எனக்கு அவர் தேவன். மனிதனானா தான் என்ன ஆகும்? அவருக்கு பிறப்பு, அவருக்கு மரணிப்புன்றது இருக்கும். அவருக்கு பிறப்பு மரணிப்புன்றது வந்து நமக்காக நடந்ததே தவிர அவருடைய தேவத்துவத்தின்படி ஆலோசனை பண்ணா வந்து அவருக்கு மரணம் இல்லை, அவருக்கு என்ன இல்லை, பிறப்பும் இல்லை. ஒருவேளை அவர் பிறந்தார் மரணித்தார் என்ற ஒரு யோசனையில வந்து அவர் மனுஷனாக நம்ம யோசனை பண்ணா நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் என்ன ஆயிடும்? ஃபெயில் ஆயிடும். மரணித்தது நிஜம்தான், அது நமக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக. ஆனா தேவத்துவத்தின்படி நம்ம அதை வந்து நம்ம வந்து யோசனை பண்ணக்கூடாது. அதனால நான் 2 முக்கியமான விஷயம் சொன்னேன். நித்திய பிதான்றது வந்து 2 முக்கியமான காரணம். ஒண்ணு, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-14, நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானே தனது மரணத்தினாலே அழிக்க பிடிக்கும். அதனால அவர் பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கிறதுக்காக ஏசாண்டவர் வந்தார். வந்து யாரை மீட்டெடுத்தார்? இஸ்ரவேலரை சொல்றப்போ என்னவா சொல்றாரு? அவங்கள தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அதனால பிதான்ற அந்த வார்த்தை வந்து இஸ்ரவேலரை குறித்து பேச வேண்டிய ஒரு வார்த்தை. பிதான்றது வந்து பிதான்ற மாதிரி கிடையாது. ஆனாலும் ஏசாண்டவர் வந்து அவர் காப்பாற்றுற ஒரு விதானத்தின்படி, அந்த விதானத்தின்படி மட்டும்தான் பிதாவாகவும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாகவும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற ஒரு உத்தேசத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தவிர பிதான்றது வந்து நமக்கு பிறந்தவங்களே பிதான்ற மாதிரி கிடையாது. 1. 2ஆம் முக்கியமான விஷயம், நாமளும் வந்து நித்திய பிதா என்ற ஒரு விஷயத்த சபையாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்திய பிதான்றது வந்து நம்மளை பெருக்க வைச்சதுனாலேயோ இல்லை நம்ம அவர் பிறந்ததுனாலேயோ பிதான்ற மாதிரி நம்ம யோசனை பண்றதுக்கு இல்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களாய் ஆனபடியால். 10ஆம் அதிகாரம் 5 படிங்க. 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நித்திய ரட்சிப்புக்கு காரணர் என்ற மாதிரி எங்க இருக்கு? நித்திய ரட்சிப்பு எபிரேயர் 5:10 கரெக்டா தானே? முன்னர் வாட்டி பாடிங்க. 5:10 கலந்துருக்கோ தமிழ்ல? இல்ல 5:10 வரல. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. இல்லைன்னா தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நித்திய ரட்சிப்பு அடையும் படிக்க அவர் என்னவானார்? காரணனானார்.
காரணன் என்ற அந்த ஒரு அந்த வேர்டு இருக்குல்ல, அது வந்து கிரேக்கில் வந்து ஏபி அப்பா ஆப்ன்ற அந்த ஒரு வசனம் வந்து அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டது. அப்பான்னா காரணர்னா பிறப்புக்கு காரணர்ன்ற மாதிரி, அது வேற. பிறப்புக்கு காரணர் வேற, ரட்சிப்புக்கு காரணர் என்ற ஒரு அந்த வேர்டு என்னவா இருக்கோ அதன்படி ஏசாண்டவர் நித்திய ரட்சிப்புக்கு நமக்கு காரணரானால நித்திய பிதான்ற ஒரு அந்த வேர்டு வந்து அங்கே யூஸ் பண்ணப்பட்டது. எங்க ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. ஸோ நித்திய பிதா நமக்கு பிதா கிடையாது ஏசாண்டவர். நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ரட்சிப்புன்றது என்னவா இருக்கோ, நித்திய ரட்சிப்புக்கு காரணர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதன்படி தான் அங்க சொல்லப்பட்டதை தவிர அவர் பிதா பிதான்னு அவரை வந்து நம்ம கூப்பிடுறதுக்கு இருக்கா? நம்மளுக்கு சான்சஸ் இருக்கா? பிதான்னு கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அவர் நித்திய பிதான்ற ஒரு வசனம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ஒண்ணு என்னது, இஸ்ரவேலர் மக்கள் அவங்கள வந்து மரணத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக ஏசாண்டவர் வந்தார் என்ற இஸ்ரவேல் மக்கள் அவர்களை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக, அதே மாதிரி சாத்தானை பிசாசானவனையும் மரணத்தின் மூலமாகவே ஒழிக்கிறதுக்காக ஏசாண்டவர் பிறக்கிறார் என்ற அந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் ஏசாண்டவர் என்னுடைய பிள்ளைகள் என்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி சபையில் இருக்கிறவங்களும் நித்திய ரட்சிப்பின் மூலமாக, நித்திய ரட்சிப்புக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு காரணமா இருக்கிறதுனால அவர் ஏசாண்டவர் வந்து நித்திய பிதான்ற ஒரு வேர்டை வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆனா பிதான்ற ஒரு வசனம் அந்த வேர்டு வந்து பிறக்கிறதுனாலயோ இல்லை பண்றதுனாலயோ கிடையாது. பிறக்கிறதுனால பிதான்னு கூப்பிடப்படுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா, ஒரே ஒரு தேவன் யாருன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். ஒரே தேவன் ஒரே கர்த்தர், ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. ஒரே கர்த்தர் ஏசாண்டவர், ஒரே தேவன் நம்மளுடைய பிதாவாகிய தேவன். ஆனாலும் எதுக்கு நான் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு ஒரு பண்டிகையோ இல்ல ஒரு செலிப்ரேஷனோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஏசாண்டவருடைய நித்தியத்துவத்தை என்ன பண்றாங்க? அவமானம் பண்றவர்களா இருப்பாங்க. அவருடைய நித்தியத்தை, அவருடைய ரியாலிட்டியை வந்து ஒத்துக்க முடியாதவர்களா இருக்கிறாங்க. ரியாலிட்டி என்ன? அவரு பிறப்பு இறப்பு தேவத்துவன் படி ஆலோசனை பண்ண இல்ல. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5-6 கூட சரி. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தார். கரெக்ட். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட பாத்தீங்களா? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். பிறப்பு மட்டும் யாருல பிறந்தார்? இஸ்ரவேலரிலிருந்தே பிறந்தார். சந்தோஷம்தான். ஆனா ஸ்தோத்திரம் ஆராதனை பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அந்த பிறப்பின்படி இருக்கா? இல்ல. என்றென்றைக்கும் நீ என்றென்றைக்கும் ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ நீ நடத்துறது ஒன்னானா, எப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ ஆராதனை பண்ணு. கிரைஸ்ட் மாஸ்ன்ற, கிரைஸ்ட்ன்றது வந்து இயேசு கிறிஸ்து, மாஸ்ன்றது வந்து ஆராதனை. கிறிஸ்மஸ் என்றப்போ கிரைஸ்ட் மாஸ், எக்ஸ் மாஸ் என்றப்போ கிறிஸ்து என்றவர் ஆராதனைக்குரியவர் என்று சொல்றப்போ பிறப்பின்படி ஆலோசனை பண்ண ஓகே. பிறப்பின்படி நீ ஆராதனை பண்ணக்கூடாது. பிறப்பின்படி ஆராதனை அவருக்கே பண்ணக்கூடாது. அவரே பிதாவாகிய தேவனரை தான் ஆராதனை பண்ணார். ஏசாண்டவர் யாரை ஆராதனை பண்ணார்? பிறப்பின்படி பிதாவாகிய தேவனை ஆராதனை பண்ணார். யோவான் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் நம்ம படிக்கலாம், தேவையில்லை. ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணணும். ஏசாண்டவருடைய பிறப்பின்படி அவரை நம்ம வந்து ஆராதனை பண்ணக்கூடிய சூழ்நிலையே கிடையாது.
அவருடைய பிறப்பு வந்து ஆராதனைக்குரிய விஷயம் கிடையாது. அவருடைய தேவத்துவம் தான் ஆராதனைக்குரிய விஷயம். இன்னொரு வாட்டி படிங்க 9:5-6. ரோமர். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களிலே பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆகையிலே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளை குறிச்சு அவருக்கு மாம்சத்தின்படி அவர்கள் பிறந்தது வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்லலை, நம்ப வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா வந்து அதை வச்சு நீ வந்து ஆராதனை பண்றதுக்கு இல்லை. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்துக்கு உரியவரா இருக்கிறார். அவரு எந்த ஒரு தேவனா இருக்கிறார்? சர்வத்துக்கும் மேலான தேவன் ஏசாண்டவர். இப்ப கிறிஸ்துவின் சபையில இருக்கிறவங்களும் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எதை? இவர் தேவன்றத ஒத்துக்கிறாங்க. ஆராதனை ஸ்தோத்திரம்ன்ற அந்த வசனம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்டு இருக்குங்களா, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்றப்போ அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஒரு ஆராதனை, ஸ்தோத்திரம்ன்றது வந்து அந்த பர்டிகுலரா யோசனை பண்ண ஆராதனை தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஸ்தோத்திரம் இஸ் ஈக்குவல் டு ஆராதனை. புரியுதுங்களா? கண்டிப்பா இது நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம் இல்லாம நீங்க ஆராதனையே பண்ண முடியாது. நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்தோத்திரம் இல்லாம நீ ஆராதனையே பண்ண முடியாது. அது பிதாவாகிய தேவனா இருக்கட்டும், குமாரனாகிய இயேசு ஆண்டவரா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் இல்லாம ஆராதனை நீ பண்ண முடியவே முடியாது. ஸ்தோத்திரம் என்றதுதான் ஆராதனைக்குரிய அந்த ஒரு பதமா இருக்கிறது, வேர்டா இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தை மொழிபெயர்க்கும் போது தமிழ்ல போற்றுதற்குரியவர். கரெக்ட், கரெக்ட். இன்னும் பாத்தீங்கன்னா ரோமர் 1:25 பாருங்க எப்படி இருக்கு. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், தொழுது கொள்றது, சேவிக்கிறது, ரெண்டுமே வந்து ஆராதனைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பாக்குறாங்க. தொழுதல் இல்லாம சேவை என்ற சேவை பண்ணவே முடியாது, ஸ்தோத்திரமும் பண்ண முடியாது. இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலி கிரேக்ல வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க ஆராதனைக்கு? இது தெரியாதுங்களா? பிரிஸ்கூனியோ என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ற மாதிரி இந்த பொய்யான கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறவங்களோ, அதே விதமாக அந்த டினாமினேஷனல் சபையில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்றாங்க. பிரிஸ்கூனியா கிடையாது, லேட்ரியான்ற ஒரு பதம் தான். லேட்ரியா, LATRIEA, லேட்ரியான்ற ஒரு வேர்டு தான், கிரீக் வேர்டு தான். புதிய ஏற்பாட்டின் ஆராதனைக்குரிய ஒரு பதமாக நமக்கு சொல்லப்படுது. அது நம்ம ஆராதனை என்ற ஒரு சப்ஜெக்ட் டீல் பண்றப்ப அது ஃபுல் டே சப்ஜெக்ட். அது ஒரு நாள்ல பேசுறதுக்கு, ஒரு வேலையில பேசுறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு ஆண்டவர் வந்து 25ஆம் தேதி மட்டும்தான் ஆராதனை பண்ணணும், டிசம்பர் 25 மட்டும்தான் ஆராதனைக்குரியவர் என்ற மாதிரி வசனம் சொல்லல. புரியுதுங்களா? அவர் எப்ப ஆராதனைக்குரியவர்? அவர் தேவன் என்ற ஒரு விஷயம் முன்னாடியே நீ தெரிஞ்சுக்கணும்னா, அவர் என்றென்றைக்கும் ஆராதனைக்குரியவர் என்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியணும். ஒரு நாள் அதுக்காக ஏற்படுத்திக்கொண்டு அந்த நாளில் அவர் பிறந்தாருன்னு பிறப்ப வந்து மனுஷனுக்காக பண்ற மாதிரி, மனுஷனை பண்ற மாதிரி ஏசான்ற பண்ணிட்டு பண்றதால ஒரு பொய்யான ஒரு விஷயம். பொய்யானவர்களை, பொய்யா ஆராதனை பண்றவர்கள் எல்லாம் தேவனானவர் விட்டு விடுறார். எங்க விட்டு விடுறார்? நரகத்துக்கு போறன்னு விட்டு விடுறார். ரெண்டு முக்கியமான விஷயம் யோசனை பண்ணோம். ஒன்னு, கிறிஸ்துமஸ் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னா, இயேசு ஆண்டவர் வந்து சரீரத்தின் மூலமா ஆலோசனை பண்ணி கொண்டு நம்ம உட்காரக்கூடிய சூழ்நிலையில அவர் தேவனானவர். எப்படிப்பட்ட தேவனானவர்? அவர் நித்திய தேவனானவர். ரெண்டு, அவர் சர்வத்துக்கும் மேலான தேவனானவர். இவரே வந்து நம்ம ஆராதனை பண்றதுக்கு நித்தியரா இருக்கிறவரும் சர்வத்துக்கும் மேலா இருக்கிறவருக்கும் நம்ம ஆராதனை பண்ணணும்னா என்றைக்கும் ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கணுமே தவிர நமக்கு அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ற மாதிரி பண்றது வந்து ரொம்ப சரியான விஷயம் கிடையாது. உபதேசத்தின்படியான ஆராதனையும் கிடையாது. கரெக்ட், உபதேசத்தின்படி ஆராதனையும் கிடையாது.
சரி, உலகம் அப்படி போகுது. உலகம் போயிட்டு இருக்கு, டினாமினேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. நாங்க கிறிஸ்துமஸே பண்றது இல்லைன்னு சொல்ற கிறிஸ்துவின் சபையார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது தப்புன்னு சொல்றவங்க, இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம வசனத்தை பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது தப்பு அது தப்புன்னு சொல்றவங்களும் தப்பு தான், கரெக்ட். ஆனா எப்படி தப்பு, நீ எப்படி ரைட்டு, அது தெரியணுங்க. அவங்க பண்றது தப்புன்னு நீ சொல்ற, நீ எவ்வளவு மட்டும் ரைட்டா இருக்கிற அதை நம்ம பார்க்கணுமா இல்லையோ? அதனால கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ல இருந்து 20 வசனம் வரைக்கும் பார்க்கணும் பிரதர். 13ல இருந்து 20 வசனம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும். மாம்ச விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரு? புறஜாதியார். புரியுதுங்களா? மாம்ச விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரு? புறஜாதியார். இப்போ யோசனை பண்ணா எல்லாருமே புறஜாதியார் தான். நாமளும் ஒரு அப்போ புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கிறப்ப கூட சரி, நம்மளும் கொஞ்சம் புறஜாதியார்களா தான் இருந்தோம். மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகள் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. அந்த 10 கட்டளைகளோ இல்ல பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளோ, பழைய ஏற்பாட்டு இருந்த அத்தனை நாளும் எத்தனை நாள் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 2500 வருஷமா இருந்துச்சு பழைய ஏற்பாடு. என்ஃபோர்ஸ்மெண்ட்ல அது வேலையில இருந்துச்சு. அது இருந்த அந்த நாள் முழுவதும் கூட சரி, தேவனுக்கும் புறஜாதியாருக்கும் என்ன இல்ல, விரோதமா இருந்துச்சே தவிர சமாதானம்ன்றது வந்து இல்ல. அந்த கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை தேவனானவர் என்ன பண்ணார்? குலைத்து அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து. எந்த தேவனானவர் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தாரோ அந்த கடவுளே என்ன பண்ணிட்டாரு? குலைத்துட்டார். எங்க சிலுவையிலே அதை நடுவிலாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த விஷயம் தெரியுமா? தெரியத்தில்லை. கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாடு இனியும் செல்லல, இன்னும் அது செல்லுபடியில் இருக்கா? பழைய ஏற்பாடு இன்னும் செல்லுபடியில் இருக்கா? கிடையாது. அது என்ன பண்ணப்பட்டது? சிலுவையில எழுதப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் எல்லாம் கூட சரி என்ன பண்ணப்பட்டது? குலைக்கப்பட்டது. நமக்கு விரோதமா அது இருக்கக்கூடாத அளவுக்கு அது எடுக்கப்பட்டது. It has been abolished. It has been abolished. It has been destroyed. Whoever the God written in the Mount Sinai, the same God has, what did he do? Wiped it away. அவரே வந்து தொடைத்துட்டார். போர்டில் ஒரு எழுத்துக்களை நம்ம எழுதுறப்போ நம்ம எப்படி தொடிச்சிடறோமோ அதே மாதிரி எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அவரே அழிச்சிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஒழித்து விட்டது. அப்புறமா அதை தெரிஞ்சுக்குங்க ஐயான்னு சொன்னா இது தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே. நம்மளுடைய நிருபம், நம்மளுடைய உடன்படிக்கை சிலுவையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நமக்கு அல்லாத நிருபம் வந்து, நம்மளுக்கு அல்லாத ஒரு உடன்படிக்கை வந்து சிலுவை வரைக்கும் இருந்ததுன்றத வந்து தான் அங்க சொல்லப்படுது. நெக்ஸ்ட் படிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்துக் கொண்டு அது முடிஞ்சிருச்சு.
ஆகையால் போஜனத்தையும் ஆகையால் இம்பார்ட்டன்ட் வசனம் இப்போ ஆகையால் போஜனத்தையும் போஜனம் பானத்தை குறித்தாவது ஆ பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த நாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றது இல்லைன்றதுனால அந்த ஒரு வசனத்தையே படிச்சா என்னாவும் இதுக்கு பண்ணக்கூடாது அந்த ஒரு வசனத்தையே காட்டுவாங்க கிறிஸ்துவின் சபையார் என்ன அந்த பண்டிகை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வசனத்தை அது கிடையாது. ஆகையால்ன்றப்போ மேல வசனம் தெரியணும் உனக்கு. மேல எதுக்கு ஆகையால்ன்றது வந்து எதை பத்தி ஆகையால்ன்றாரு? ஒழித்தது உனக்கு தெரியணும். அதனாலதான் நீ பண்டிகை உனக்கு இல்லை. என்ன பண்டிகை? எந்த பண்டிகையும் இல்லை. அன்னபானங்கள் என்ற என்னென்னதும் பண்ற அது மட்டும் இருக்கா? அன்னபானங்கள்ன்றது வந்து பஸ்கா. இன்னைக்கு வந்து என்னென்ன ஜந்துக்களை வந்து அடிக்கிறோமோ அதெல்லாம் வந்து இது பண்ணி சாப்பிடுறது அது ஒரு பண்டிகை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் பண்டிகைக்கு உரிய ஒரு வார்த்தை தான் பஸ்கா பண்டிகை. பண்டிகைகள் குடிக்கிறது அந்த சாப்பிடுறது இது பத்தியே என்ஜாய்மெண்ட்காகவே யோசனை பண்றதெல்லாம் வந்து அந்த காலத்தின் சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின் கால திட்டங்கள் அது தேவனானவரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது எதுக்காக நம்ம நடத்தக்கூடாதுன்றதுனா அது அந்த நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவைப்படுறா அது ஆகையால்னு சொல்றாங்க. ஆகையால்ன்றது வந்து மேல இருக்கிற வசந்த படி என்றதுதான் அதை குறிக்குது. ஆகையால்ன்றது வந்து என்ன சொல்லுது? மேல இருந்து படிச்சுட்டு வாடா, கீழே இருந்து படிக்காது, இங்க இருந்தே படிக்காது. ஆனா நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வசனத்தையே அந்த 16ஆம் வசனத்தையே படிச்சுட்டு என்ன பண்றாங்க? நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்ண இது அது கிடையாது. ஆகையால்ன்றது வந்து மேல வசனத்திலும் படி. எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா பண்டிகை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அது அவங்களுடைய கட்டளை அவங்களுடைய கட்டளைகளை அவங்க வந்து பண்றாங்க. அது எல்லாம் என்ன பண்ணார் ஏசாண்டவர்? அந்த கட்டளைகளுக்குரிய எல்லா ஒரு கட்டளைகளையும் அந்த நியாயப்பிரமாணத்திற்குரிய எல்லா ஒரு கட்டளைகளையும் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில அழித்துட்டார். கட்டளைகளையே அழித்துட்டார். புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. எதுக்கு கொண்டாடக்கூடாதுன்னா 3 முக்கியமான விஷயம். ஏசாண்டர் வந்து அவரு நித்திய பிதான்றத வந்து அவருக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இல்லை. அவர் இப்ப பிறந்தார், இப்ப வளர்ந்தார், இப்படி பண்ணார், அது வந்து டைம் ஃப்ரேம். அதை பத்தி நம்ம யோசனையே பண்ணக்கூடாது. ஆனா அவரை வந்து நம்ம அவரை பார்க்கிறது வந்து தேவத்துவத்துல பார்க்கணும். தேவத்துவத்துல தான் நம்ம அவரை வந்து பார்க்கணும். மாம்சத்தின்படி பார்க்க கூடாது. அதுதான் அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க. ஆமா, அப்படி 2 கொரிந்தியர் கிறிஸ்துமஸ் முக்கியமானது, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டா அது உபதேச சட்டத்திட்டத்துல இடம் பிடிச்சிருக்கும். அதுக்கு தான் சொல்றாங்க கொண்டாடி இருப்பாங்க. கரெக்ட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனியும் நாங்கள் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறிந்திருந்தா அப்போஸ்தலர்களும் அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த சபையும் என்ன பண்ணணும்? கொண்டாடி இருக்கணும். அவங்களே கொண்டாடல, நீ என்ன பண்ணிட்டு கொண்டாடுற? எந்த ஒரு நிருபத்திலையும் அப்போஸ்தலர்கள் எழுதல. குறிச்சு ஆலோசனை சொல்லல. அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுடைய கற்பனை ஆசை விருப்பங்கள். கரெக்ட். ரோமன் கத்தோலிக்கர்கள் செஞ்ச வேலை கரெக்ட். ரோமன் கத்தோலிக்கல் அவங்க எப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கு அப்புறமா உலகமும் அந்த ஒரு சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குது. ஸோ ஏசாண்டவரை வந்து முதல்ல நீ பார்க்க வேண்டிய ஒரு அந்த பார்வையே வந்து மாறணும். என்னவா மாறணும்? அவர் நித்தியரா இருக்கிறார், நித்திய தேவனா இருக்கிறார்.
2 அவர் சர்வத்துக்கும் மேலான தேவனா இருக்கிறார். அதனால அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை வந்து மாம்சத்தின்படி பண்ணவே கூடாது. அவருடைய மாம்சத்தின் காலத்தில் இருந்த அந்த சிச்சுவேஷன்ஸை படி அவரு ஆராதனை நம்ம பண்ணக்கூடாது. பண்ண வேண்டிய ஆராதனை அவர் என்னன்னு ஆராதனை பண்ணணும், சர்வத்துக்கும் தேவனானவரா இருக்கிறார் என்ற ஒரு யோசனையிலேயே அவரை வந்து நம்ம ஸ்தோத்திரிக்கணும், ஆராதனை பண்ணணும், சேவை பண்ணணும் அவருக்கு. 3ஆம் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 3ஆம் பாயிண்ட் சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான நித்திய ரட்சிப்பை. 3ஆம் பாயிண்ட் இப்போ யோசனை பண்ணுமே. அவர் வந்து ஆராதனைக்குரியவர்ன்றப்போ பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டத்தின்படி அவரை வந்து நம்ம ஆராதனை பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் சட்டத்திட்டத்தின்படி தான் ஆராதனை பண்ணணும். அந்த பழைய ஏற்பாட்டை இயேசுவானவர் என்ன பண்ணார்? ஆராதனை செஞ்சாரு. பழைய ஏற்பாட்டை இயேசுவானவர் என்ன பண்ணாருன்னா அந்த கட்டளைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சிலுவையில வச்சு ஆணி அடித்தார். அவர் வந்து கொளுத்தி போட்டார். அதுக்கப்புறமா நமக்கு அது வந்து ஒரு எதிரா இருக்காம அதை எடுத்து போட்டார்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் படிங்க. கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். 20 வசனம் வரைக்கும் படிக்கணும். 2 18 இருந்துன்னு நினைக்கிறேன். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகள் வரும் காலத்துக்கு நிழலா இருக்கிறது. வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தே இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாத நிகழிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பாத்தீங்களா? பந்தய பொருள் என்னது? நீங்க ஆராதனை பண்ணணும்ன்றப்போ எந்த உடன்படிக்கையின்படி ஆராதனை பண்ணணும், எந்த உடன்படிக்கையின்படி நீ சந்தோஷமா பூமியில இருக்கணும்ன்றத வந்து அங்க கிளியரா சொல்லிடுறாரு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா சிலுவையிலேயே அந்த ஆணி வச்சு அடிச்சு அந்த பழைய பாட்டை கொலைத்து போடுறதுக்கு அப்புறமா தான், அதை எடுத்து போடுறதுக்கு அப்புறமா தான், அதை வந்து ஒழித்து போடுறதுக்கு அப்புறமா தான் நடந்த ஒரு சம்பவமே தவிர 2 நிருபமும் ஒன்றா சேர்ந்து ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்க பேசல. புரியுதுங்களா நான் சொல்றது? அங்க 2 முக்கியமான விஷயத்த நம்ம இன்னொரு 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து சபையின் டெஃபினேஷனை அங்க சொல்றாரு. சபையின் டெஃபினேஷன் என்ன? அங்க சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்ன? சபையின் டெஃபினேஷன் அங்க சொல்றாரு. 18ஆம் வசனம் இன்னொரு வாட்டி. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். தலை யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. சரீரம் யாரு? சபை. இந்த 2த்தையும் வந்து இன்டாக்ட்ல வைக்கிற அந்த சேர்க்கிற ஒரு அவயவம்னா 2த்தையும் சேர்க்கிற ஒரு இது என்ன சொல்றாரு? கரெக்ட். கணுக்கள் வந்து என்ன பண்ணுது? 2த்தையும் சேர்த்து கணுக்கள். அப்புறம் இன்னொரு வேர்டும் யூஸ் பண்ணாங்க, கட்டுகளாலும் கணுக்களாலும் சர்வ சபையும் என்ன பண்ணப்பட்டது? இணைக்கப்பட்டது. தலை இருக்கு இல்ல சிறை இருக்கு. சிறை இல்ல தலை யாரு? ஏசாண்டவர். சரீரம் என்ன? சபை. 2த்தையும் சேர்க்கிறது யாரு? 2த்தையும் சேர்க்கிறது என்னது? கணுக்கள் கட்டுக்கள். அது என்ன பண்ணதுன்னா ரத்தத்தையும் வந்து எல்லா சரீர அவயவங்களுக்கும் என்ன பண்ணுது? சர்க்குலேட் பண்ணுது, பிரசரிக்குது, எல்லா இதை வந்து சுரக்குது, எடுத்து போகுது. அப்போ ரத்தம்னா புதிய உடன்படிக்கை. அதனால புதிய பாட்டின் சபைன்றது வந்து எந்த ஒரு
சபையில சரீரம் என்ற சபையில புதிய ஏற்பாட்டின் ரத்தம் எனப்படக்கூடிய கிறிஸ்துவின் ரத்தம் சொரந்துட்டு அதன்படி இருக்கோ, தலையில வந்து அது வந்து என்னவா இருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அது மட்டும்தான் புதிய ஏற்பாட்டின் சபையா இருக்கிறது, கிறிஸ்துவின் சபையா இருக்கிறது. எது வேணும்னா அது சபை வந்து கிடையாது. எல்லாமே சபையா? எல்லாம் சபை கிடையாது. கிறிஸ்துவின் சபைன்னு வச்சுக்கணும். அதை பெரிய பேர் போர்டு வச்சுட்டேன்னா அது வந்து கூடவே கூடாது. யாரெல்லாம் கிறிஸ்துவின் சபையில புதிய ஏற்பாட்டின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டின் சபையில மட்டும்தான் இருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் அந்த பரிசுக்கு பாக்கியவான்களா இல்ல பரிசுக்கு ஏதுவானவர்களா இருப்பாங்க. ஆகையால கிறிஸ்துமஸ் என்றது வந்து பண்டிகை. அந்த பண்டிகை வந்து என்னவா இருக்கு, ஒரு வேலை மத்தியில் 1ஆம் அதிகாரமோ இல்லை மத்திய மார்க்லோக்க யோவான்ல இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் என்ற ஒரு சந்தோஷ சூழ்நிலையோ இருந்தாலும் கூட சரி, அது எந்த நிருபமாக நம்ம பார்க்கணும், நியாயப்பிரமாணத்தின் நிருபமாக நம்ம பார்க்கிறப்போ அதெல்லாம் கூட என்ன ஆச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்ப பண்டிகை எல்லாம் இருக்கா? இப்ப பண்டிகை எல்லாமே இல்லை. பண்டிகை இல்லாதப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன பண்ணணுமா, கரெக்டா நீ சபையில இருந்தப்பவே நீ பண்டிகை நடத்துற. என்ன எங்க இருக்கிறப்போ? சபையில் இருக்கிறப்பவே. நான் சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுச்சோ புரியலையோ? புரியுதுங்களா? என்னன்னா அது 4 பாயிண்ட்ஸ். 1, ஏசாண்டவர் வந்து நித்தியராக தேவன். அவருக்கு வந்து டைம் ஃப்ரேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க கூடாது. 2, அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன். அவரை மாம்சத்தின்படி ஆராதனை பண்ணக்கூடாது. 3, அவரு ஏசாண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டை ஒழித்து போட்ட தேவன். பழைய ஏற்பாட்டை ஒழித்து போட்ட இல்லைன்னா நீக்கி போட்ட தேவன். அவர் வந்து பழைய ஏற்பாட்டின் படி என்ன பண்ணக்கூடாது, அவரை ஆராதனை பண்ணக்கூடாது. அதனாலதான் நமக்கு பண்டிகை இல்லை. ஏசாண்டவரே என்னவா இருந்தாருன்னா பழைய ஏற்பாட்டின் ஒரு விசுவாசியா இருந்தார். ஏசாண்டவரே இருக்கிறப்போ ஒரு பழைய ஏற்பாட்டின் விசுவாசியா இருந்தார். அந்த பழைய ஏற்பாட்டை இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒழித்து போட்டப்போ, அந்த ஒழித்து போட்டப்பவே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த பண்டிகைகள் எல்லாம் கூட என்ன ஆச்சு, ஒழிந்து போச்சு. ஒழிந்து போனப்போ ஆராதனைக்குரிய ஒரு சிச்சுவேஷன் அங்க பேசிட்டு வரப்போ அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க யாராவது ஆராதனை பண்ணா ஏசாண்டவரை ஆராதனை சரியாக பண்ணணும். எங்க இருந்து பண்ணணும்? தலையாகிய இயேசு கிறிஸ்து, சரீரமாக சபை, கட்டுகள் எனப்படக்கூடிய புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி நடத்தக்கூடிய அந்த சபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் அவரை ஆராதனை பண்றதுக்கு பாக்கியவான்களா இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் பரலோகத்தின் பரிசுக்காக எண்ணிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். இல்லைன்னா அவங்க என்னவா இருக்காங்க, தேவதூதர்களுக்கு ஆராதனை பண்றவர்களாகவும் மாம்சத்தின்படி ஆராதனை பண்றவர்களாகவும் நரகத்துக்கு ஏதுவானவர்களாகவும் அவர்கள் எண்ணப்படுவார்கள். புரியுதுங்களா? அதனால கிறிஸ்துமஸ் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய ஏசாண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் ஏசாண்டவர் தலை தான். நீ தலை எப்படி தலையா தலை எப்படி யோசனை பண்ணிக்கிறேன்? How is it possible? How can you decide that he is the head of your church? உங்க சபைக்கு அவர் தலையான்றது எப்படி, எந்த வசனத்தின்படி நீ தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நீ கன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு உடன்படிக்கை தேவை. எந்த உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. ஆனால் மட்டும்தான் நீ அவர் உனக்கு தலையா இருக்கா,
உங்க சபை எந்த சபைக்கு சரியா இருப்பார்? புது உடன்படிக்கை அவர் ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு என் பழைய ஏற்பாட்டின் ஜந்து ரத்தத்தில் எடுத்துன்னு வந்து கலந்துட்டு எங்களை தலை தலை ஒண்ணுக்கு அவர் கிடையாது, இன்னொருத்தருக்கு அவன் வெயிட்டிங்ல. இந்த சபை தான் ஓகே. அந்த சபையில உட்கார்ற ஆள் யாருன்னா பிசாசானவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா நம்ம இயேசாண்டவரை சரியான முறையில நம்ம யோசனை பண்ணணும். நம்மளுடைய ஆலோசனை எல்லாமே சரி, இயேசாண்டவரை சரியான விதானத்துல நம்ம யோசனை பண்ணலைன்னா கண்டிப்பா நம்ம பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது. நிறைய ஒரு தப்பான காரியங்கள் உலகத்துல இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தப்ப இயேசாண்டவரையே தேவனானவர் கிடையாதுன்ற மாதிரி நிறைய கிறிஸ்துவின் சபையில் உபதேசங்கள் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்துவின் சபையின் பேர் தான் அது. ரொம்ப ஒரு பாவமான ஒரு சபைகள் அந்த பேரை வச்சுக்கிறதுக்கு யோகியத்தையே கிடையாது. புரியுதுங்களா? இயேசாண்டவரை தேவன்னு ஒத்துக்கினாலும் ஆராதனையே பண்ணாத ஒரு சபைகள் கிறிஸ்துவின் சபையா பேர் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப தப்பு. அதே மாதிரி இயேசாண்டவருடைய அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்காம நடத்துற எந்த சபையும் அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க யோசனை பண்ணிக்கின்னு இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்து.